ஹலோ கைஸ், வெல்கம் டு OG Cricket Talks. ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இது நான் ரொம்ப நாள் பேசணுன்ட்டு இருந்தேன். டஸ் ஆங்கர் ரோல் இஸ் நீடட் இன் T20? அதாவது ஒரு ஆங்கர் ரோல் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் T20க்கு தேவையா இல்லையா? ஆக்சுவலாக திலக் வர்மாவோட ஸ்ட்ரைக் ரேட் மேலே ரொம்ப ஒரு பெரிய டாக் இருந்துச்சு. அவர் வந்து 130 அதுக்குள்ள தான் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் செக் பண்ணேன், கிட்டத்தட்ட 12 மேட்ச் நேற்று தோத்துருக்கு. நேற்றோட சேர்த்து ஒரு 13-14 மேட்ச் தோத்துருக்கு. அதில் திலக்கமோட ஸ்ட்ரைக் ரேட்ஸ் ஒரு 6-7 மேட்ச்ல வந்து 130 கீழே இருந்திருக்கு. ஸோ அந்த மேட்சஸ் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ விக்கெட்ஸ் நல்லா போகும்போது தான் அந்த ஸ்ட்ரைக் ரேட் அப்படி இருந்திருக்கு. நார்மலாகவே அப்படி இருந்தது இல்லை. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம டீமோட ஸ்டாப் ஸ்ட்ரைக் ரேட் 260 கிட்ட இருக்கு. அது வந்து வைபவ் சூரியவன்ஷி 5 பால் 13 ரன். ஸோ வந்து இப்போ ஸ்ட்ரைக் ரேட் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்கு. பட் நம்ம 76க்கு அவுட் ஆயிருக்கோம். இது எங்கன்னா நான் சொல்ற 4 பேட்ஸ்மேன் இவங்கள டாப் ஆர்டர்ல ஒருத்தர் கண்டிப்பா இருக்கணும். யாருன்னா சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ருத்துராஜ் கைக்வாட் அண்ட் திலக் வர்மா. ஸோ இந்த 4 பேட்ஸ்மேனுமே நல்ல ஒரு ஆங்கர் பண்ணுவாங்க, டீமுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க அண்ட் தே கேன் அக்ஸலரேட். எல்லாம் ஒட்டுக்கா பண்ணுவாங்க. பட் இப்போ டீம் செட்டப் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்லோகர்ஸ் வந்தோன்னு அடிக்கணும் அப்படிதான் பாக்குறாங்க. நேற்று ஈவன் இங்கிலாந்து எப்பயுமே வந்து பேட்ஸ் பால ப்ரெஷர் பண்ணுவாங்க. நேற்று அந்த பிச்சில் அவங்க 6 ஓவர் 49 ரன், ஒரு விக்கெட். பட் இந்தியா அப்படி கிடையாது. 2 ஓவருக்கு 29 அடிச்சிட்டாங்க. பட் நம்ம விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிட்டோம். பவர் பிளேக்குள்ளே 5 விக்கெட் போயிடுச்சு. ஸோ பிளைண்ட் ஸ்லாகிங் எல்லா கிரௌண்டுக்கும் ஷூட் ஆகாது. இந்தியாவில் ஷூட் ஆகும். பட் நம்ம பிச்சர்ஸ் கொஞ்சம் டவுனாக போக போக ஸ்விங் கண்டிஷன்ஸ் பவுன்ஸ் கண்டிஷன் ஆகும்போது கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம். அப்போ நம்ம வந்து நமக்கு ஆங்கரான பேட்ஸ்மேன் தேவைப்படுறாங்க. சரி, சாம்சன் எப்படிப்பட்ட பேட்ஸ்மேன் அப்படின்னா அவரால் ரெண்டும் பண்ண முடியும். அவரால் ஆங்கர் பண்ண முடியும், தென் டைம் எடுத்து நல்லா இன்னிங்ஸ் பில்டப் பண்ண முடியும், தென் ஹீ கேன் பனிஷ். எல்லாரும் கண்டிப்பாக பண்ணுவார். இப்போ ஆட் ஆன் பார்த்தீங்கன்னா பிரப்சிமரன் சிங் அவங்க எடுத்து வந்திருக்காங்க சாம்சனை ட்ராப் பண்ணிட்டு. ஸோ இதுவுமே வந்து ஒரு பேட் ஆண்டேஷன் தான். ஏன்னா பிரப்சிமரன் சிங்கும் அடிக்க தான் போவார் தவிர ஆங்கர் பண்ணி பெருசாக ஆட மாட்டார். இன்ஃபேக்ட் ரஜத் படிதார் வந்து டீம்ல எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு சோஷியல் மீடியாவில். பட் அவருமே வந்து ஒரு வந்து ஆங்கர் பேட்ஸ்மேன் கிடையாது, ஒரு ஸ்லாகர் தான். ஸோ டீம்ல T20 ஃபார்மேட்ல ஆங்கர் வேணாம், ஸ்லாகர்ஸா வேணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தா அண்ட் ஃபேன்ஸும் தான் எதிர்பார்த்தா ஒன்று நம்ம 250 ரன் அடிப்போம், இல்லை நம்ம 100 ரனுக்குள்ள அவுட் ஆகும். நேற்று தான் நடந்துச்சு. ஸோ உங்க தாட்ஸ் பற்றி சொல்லுங்க. என் தாட்ஸ் இதுதான்.